everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா 153 ஃபைன் மினிமம் இன் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. அதாவது நம்மளுக்கு ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டட் அரேவை ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அரேலேருந்து நம்ம வந்து மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நார்மலாக சார்ட்டட் அரே கொடுத்தா ஃபஸ்ட் வேல்யூ எழுதிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுத முடியாத மாதிரி என்னென்னா நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி நம்ம நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்மளோட அந்த ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஹையஸ்ட் வேல்யூ இப்போ 7 வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? 4th பொசிஷனில் இருக்குது. அப்போது 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். லாஸ்ட் வேல்யூவை திருப்பி ஃப்ரண்ட்டில் போட்டு அப்படியே ஒரு வேல்யூவை லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் போட்டு அது அப்படி தான் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு அரே கொடுத்துருவாங்க. இல்லை மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 1, 2 கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் வந்து 1. ஓகேவா? ஆனால் அதான் இங்கே என்ன ஒரு கேட்ச்னா, நம்ம லீனியர் சர்ச் வச்சு சால்வ் பண்ணலாம். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது big of log n டைம் வரக்கூடிய அல்காரிதம் வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்கான், which is nothing but binary search. binary search-ஓட அல்காரிதம் தான் வந்து big of log n. ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து லோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். லோ வந்து நம்ம பைனரி சர்ச்சில் சால்வ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 0th இண்டெக்ஸ்லையும், அதே மாதிரி ஹை அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம லாஸ்ட் வேல்யூவாகவும் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வைல் லூப் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். வைல் லூப் வச்சு தான் பைனரி சர்ச் எப்போவுமே வந்து நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ வைல் லூப் வச்சு நம்மளோட லோ வேல்யூ வந்து ரைட் வேல்யூ கூட இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். சாரி, ஹை வேல்யூ. ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பைனரி சர்ச்சில் மிடில் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ மிடில் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு மிடில் வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்போஸ் நம்மளோட மிடில் வேல்யூ வந்து நம்மளோட ரைட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது சாரி ஹை இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட லெஃப்ட் வேல்யூவை நம்மளோட மிடில் வேல்யூ விட அப்கிரேட் அடுத்த வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்மளோட ரைட் வேல்யூவையே அந்த மிட் வேல்யூவாக வச்சுட்டு ஃபைனலி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த லூப் எண்ட் ஆகும்போது நம்மளோட லோ வேல்யூ இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுவோம். சாரி, இங்கே ஹை போட்டிருக்கணும். அண்ட் இங்கே லோ. ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவங்க கேட்ட மாதிரி நம்ம பைனரி சர்ச்சில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ட்ரை ரன் பார்ப்போம். ஸோ ஐடியில் போட்டு இப்போ வந்து நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் 0 அண்ட் ரைட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 6. ஓகேவா? அண்ட் 0யும் 6ம் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 கம்மிட்டதுனால இந்த லூப் வந்து என்ட்ரு ஆகிட்டு உள்ளே போகுது. ஸோ மிடில் வேல்யூ இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். மிடில் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 + 6/2. அது அந்த மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலா படி கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ நம் ஆஃப் 3 அந்த பொசிஷனில் இருக்க வேல்யூவையும் நம் ஆஃப் ரைட், அதாவது கரெக்டாக சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்ஸ் ஆஃப் 6 அந்த வேல்யூவையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது கிரேட்டராக இருக்குன்னா நம் ஆஃப் மிட்டோட வேல்யூ கிரேட்டராக இருக்குது. ஸோ நம் ஆஃப் மிட்டோட வேல்யூ கிரேட்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் படி மிட் + 1ங்கிறத லெஃப்ட்டோட வேல்யூவாக நம்ம எழுதிப்போம். ஸோ மிட்டோட வேல்யூ 3. ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 3 + 1 which is equal to 4ன்னு வந்துடும். ஸோ 4 வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது 4ஆ 6ஆன்னு பார்த்தா 4 வந்து மினிமம்ன்றதுனால ஸோ திருப்பி வந்து நம்ம வந்து உள்ள லூப் ரன் பண்ணுறோம் அண்ட் மிடில் வேல்யூ திருப்பி கண்டுபிடிக்கிறோம். 4 + 6 is 10. 10/2 is 5 அண்ட் 5 தான் இப்போ நம்மளோட மிடில் வேல்யூ. நம்ஸ் ஆஃப் 5ல் யார் இருக்கான்னா நம்மளுக்கு 1 இருக்குது. 1ஐயும் நம்மளோட ரைட் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம்.
கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 வந்து நம்மளுக்கு சின்னது. ஓகேவா? நம்மளுக்கு 1 சின்னது. ஸோ, இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட வேல்யூவ திருப்பி லெஃப்ட்டோட வேல்யூவ சாரி ரைட்டோட வேல்யூவ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி எழுதிப்போம். அதாவது நம்மளோட மிடில் வேல்யூ ரைட் வேல்யூ ஈக்குவல் டூ மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம இந்த கண்டிஷன் போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கேத்த மாரி நம்ம கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரைட் ஈக்குவல் டூ 5 மாத்திர்றோம். 5 மாத்திட்டு இப்போ திருப்பி வந்து உள்ள ரன் பண்றோம். 4 இஸ் லெஸ் தென் 5 பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி இப்போ திருப்பி வந்து நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா, நம்மளுக்கு இந்த வாட்டி 4 வரும். ஏன்னா 4 + 5 இஸ் 9, 9/2 இஸ் 4.5. ஸோ 4 அப்படி எடுத்துப்போம். ஸோ 4த் பொசிஷன்ல இருக்க நம்ஸ் வேல்யூ என்னது நம்மளுக்கு? நம்மளுக்கு 0 இருக்கு. ஸோ அண்ட் 0 அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ரைட்டில் இருக்கிறது 1 நம்மளுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ஸ் ஆஃப் மிட்டோட வேல்யூ சின்னது. ஸோ அதனால் ரைட் ஈக்குவல் டு மிட்டுங்கிற அந்த கண்டிஷன் போய் நம்மளோட ரைட் வேல்யூவும் நம்மளுக்கு என்னவாயிடும்னா ரைட் வேல்யூ வந்து இப்போது 5லேருந்து 4 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் படி இந்த இது வந்து ஃபால்ஸ் ஆகுது. லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டுங்கிறது ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா லூப் எக்ஸிட் ஆகிட்டு ஃபைனலி நம்மளோட லெஃப்ட் பொசிஷனில் இருக்க நம்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். விச் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு 0. இது லெஃப்டோட வேல்யூ வந்து 4. ஸோ நம்ஸ் ஆஃப் 4 இஸ் நத்திங் பட் 0. அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். தேங்க்யூ.